அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். தமிழ்ல வந்துட்டு வாள்களின் ராணி. ஸோ அதுக்கு முன்னால நம்ம குரு வணக்கம் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய குருமார்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கோங்க, நன்றியை தெரிவித்துக்கோங்க. அண்ட் ஏஞ்சல்ஸ், ஸ்பிரிட் கைட்ஸ், முன்னோர்கள், குலதெய்வம் அனைவருக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இதில் உள்ள அர்த்தம் இது அப்படியே நமக்கு புரியணும் அப்படின்றத மாதிரி நம்ம வேண்டிக் கொள்ளலாம். ஓகேங்களா? அண்ட் தென் இந்த வாய்ப்பை தந்ததுக்கு நன்றி. நாங்கள் இதை நல்ல விஷயத்திற்காக மட்டுமே பயன்படுத்துவோம் என்று உறுதி எடுத்துக்கொள்வோம். நன்றி. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு லேடியை தான் குறிக்குது. ஓகேவா? கன்ஃபார்மா. ஸோ நீங்கள் இதை எனர்ஜின்னு எடுத்துக்கூடாது. ஆஸ் அ லேடியாவே நீங்கள் எடுத்துக்கலாம். அதுதான் இந்த கோர்ட்டு கார்ட்ஸோடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ கையில் வந்துட்டு கத்தி வச்சிருக்கிறாங்க, ஸ்வாட்ஸு. ஸோ இவங்களுடைய வார்த்தைகள் வந்துட்டு ஷார்ப்பாக இருக்கும். இந்த ஸ்வாட்ஸு கார்ட்ஸ் வந்துட்டு கம்யூனிகேஷனை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். எதையுமே ஷார்ப்பாக வந்து கரெக்டாக நேர்மையாக வந்து இவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஓகேவா? இவங்க சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கும், நியாயம் இருக்கும், சரியானதாகவும் இருக்கும். இவங்க நேர்மையாகவும் இருக்கிறவங்களா இருப்பாங்க, தைரியசாலியாகவும் இருப்பாங்க. ஓகே, சுதந்திரமானவங்களாகவும் இருப்பாங்க. அண்ட் நகைச்சுவையா வேடிக்கையா பேசக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. ஆனா எல்லாமே ஒரு அர்த்தத்தோட தான் இருக்கும். இவங்க பேசுற பேச்சு 4 திசையில 8 திசையிலயும் வந்துட்டு இருக்கிற யோசிச்சு கரெக்டா கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இவங்க ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க. ஒரு தாயாவும் இருப்பாங்க. ஸோ இந்த கார்டு வந்துட்டு வந்தது அப்படின்னா பிரெக்னன்சிக்கான பாசிபிலிட்டியும் நம்ம சொல்லலாம். மொரோவர் குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து ஒரு டிவோர்ஸ் லேடியை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்குது. ஓகேவா? பகுத்தறிவு நிறைய இருக்கும். ஸோ அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப லாஜிக்கல் மைண்ட் அவங்களுக்கு. இவங்க வந்துட்டு லாஜிக்கா தான் திங்க் பண்ணுவாங்க. அந்த ஒரு உள் உணர்வு, உணர்வு அதுக்கெல்லாம் வந்துட்டு இடம் கொடுக்க மாட்டாங்க. எமோஷனலி டிட்டாச்டா தான் வந்துட்டு காட்டிப்பாங்க. ஓகேவா? அண்ட் வெட்டு 1 துண்டு 2. இது இப்படிதானா, அது அப்படிதான். ஓகேவா? ஸோ அவங்க சொல்றது கரெக்டாவும் இருக்கும். அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க. பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடியவங்களாவும் இருப்பாங்க. ஓகே. ஸோ அந்த கார்டோடைய பிக்சரையும் நீங்க பார்த்து எப்பவுமே பிக்சர வச்சு உங்களுக்கு என்ன தோணுதோ அதையும் சொல்லலாம். எப்பவுமே வந்து மீனிங் மட்டும் தான் நினைவுல வச்சுட்டு சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்ல. படத்த பார்த்தே நீங்க வந்து உங்களுக்கு தோன்ற விஷயத்த சொல்லலாம். அது வந்து ஒரு இன்ட்யூட்டிவா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ எப்பவுமே கார்ட் ரீட் பண்றதுக்கு முன்னால ஒரு மைண்ட் செட் வந்து கிளியரா இருக்கணும். ப்ரேயர் பண்ணிக்கணும். டிவைனோட கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? கொஞ்சம் முன்னால நீங்க மெடிடேஷன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்றதா இருந்தா அது ரொம்ப நல்லது. அண்ட் கார்ட்ஸையும் வந்துட்டு அப்படியே ஒரு ஊதுவத்தி வச்சு காட்டுறதோ, லைக் அந்த மாதிரி ஒரு கிளென்சிங்கும் நீங்க வந்துட்டு பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஸோ தட் உங்களால வந்துட்டு அந்த பிளேஸையும் வந்து நல்ல ஒரு ரம்மியமா, அமைதியா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத மாரியும் நீங்க பார்த்துக்கணும். அப்போ உங்களோட இன்ட்யூஷனையும் உங்களால அப்சர்வ் பண்ண முடியும். உங்களே மாரி சம்டைம்ஸ் ரீட் பண்ணும்போது வார்த்தைகள் வந்து வரும். ஓகே. அது பிரபஞ்சம் குடுக்கக்கூடிய ஒரு செய்தி தான் அது எல்லாமே. ஸோ நீங்க ரீட் பண்ணும்போது, நீங்க வந்து அந்த டிவைன் தான் வந்துட்டு மெசேஜ் குடுக்குறாங்க அப்படின்ற ஒரு தாட்டும் நீங்க வச்சுக்கணும். நம்ம பண்றோம், நான் தான் பண்றேன் அப்படின்ற எண்ணம் வந்து இல்லாம இருந்தா, உங்களுக்கு எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ இந்த இந்த பிக்சர நீங்க பாருங்க. அதுல என்னென்ன இருக்குது அப்படின்னா, இவங்க அந்த ஒரு பட்டாம்பூச்சினால டெக்கரேட் பண்ண ஒரு கல் சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்காங்க. பட்டாம்பூச்சி மீன்ஸ் பட்டர்ஃப்ளை. வண்ணத்துப்பூச்சி. பட்டர்ஃப்ளை எப்பவுமே எத குறிக்கும் அப்டின்னா, ஒரு மாற்றத்தை குறிக்கும். சரியா? அது ஒரு 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 சிம்பல் நமக்கு இருக்கு. நெறைய சிம்பல்ஸ் இருக்கு. இப்போ ஏதாவது பேர்ட்ஸ் அப்டின்னா, மெசேஜ் வருது அப்டின்னு நம்ம சொல்லலாம். அது மாரி இங்க வந்து பட்டாம்பூச்சி வந்து எத குறிக்குது அப்டின்னா, வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்தை குறிக்குது. அவங்க வந்து எதிர்காலத்த நோக்கி அந்த இடது கை வந்து எதிர்காலத்த வாங்குற மாதிரி, ஐ மீன் இடது கை பெறுவது போல் உயர்த்தி, வலது கையில் ஒரு வாளை உயரமாகவும், நேராகவும் வச்சிருக்காங்க. ஓகே. ஸோ எல்லா விஷயத்திலும் அவங்க உண்மைய பார்க்கணும்னு தான் நினைப்பாங்க. அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் அவங்கள்ட்ட வந்துட்டு இருக்கும். ஓகே. ஸோ கூர்மையான அறிவுத்திறமை உள்ளவங்களாவும் இருக்கிறாங்க. ரைட். ஸோ இது வந்து அந்த மாற்றம் எவ்வளோ சீக்கிரம் நடைபெறும் அப்படின்ற மாரி இவங்களுடைய வேகமும் இருக்கும். ஸோ அந்த படத்துல பிக்சர கவனிச்சீங்க அப்படின்னா, வானத்துல மேகங்கள்லாம் குவிஞ்சு, மரங்கள் வழியா பலத்த காற்று வந்து போகுது அப்படின்றது ஒரு மாற்றத்தின் தொடர்ச்சியான தன்மையை குறிக்குது. ஓகேவா? ஸோ
அடுத்து என்ன பார்ப்போம்? 1 செகண்ட். நெக்ஸ்ட் ஸ்லைடு. இவங்க வந்து கும்ப ராசி, மிதுன ராசி, துலாம் ராசி இந்த 3 ராசியில ஏதோ ஒரு ராசியா இருப்பாங்க. வான் ராசி ஓகேவா? அதுதான் அந்த பிக்சர்ல அந்த படமும் காட்டுது நமக்கு. அந்த காற்று, வானம், மேகம். அதுக்கப்புறம் இவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அனுபவசாலியா இருப்பாங்க. அவங்க அனுபவத்துல இருந்து நிறைய விவேகம், ஞானம் வந்து அவங்களுக்கு அவங்க இதெல்லாம் லெசன்ஸ் வந்தெல்லாம் ஞாபகம் வச்சுப்பாங்க. ஓகே. ஒரு விஷயம் நடக்குது, அதுல வந்து பாதிப்பு ஏற்படுதுன்னா, அதுல இருந்து லெசன்ஸ வந்துட்டு ஞாபகம் வச்சுப்பாங்க. மறுபடியும் அதையே வந்து செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெர்சனா இருப்பாங்க. நிறைய அறிவு இருக்கக்கூடிய ஒரு பெர்சனா இருப்பாங்க. ஓகே. ஸோ அவங்க என்னென்ன இடத்துல வந்து கஷ்டப்பட்டாங்களோ, அதெல்லாம் வந்துட்டு அது மூலமா கிடைச்ச பாடங்கள், அனுபவம் அதெல்லாம் அது மூலமா கிடைச்ச அறிவு, வலிமை, ஸ்ட்ரென்த்து, மன வலிமை இது எல்லாமே அவங்கள்ட்ட வந்து இருக்கும். ஓகே. ஸோ அ இவங்க வந்து இப்போ தன்னையும் பாதுகாக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அட் த சேம் டைம் மத்தவங்க வீக்கா இருக்கிற மத்தவங்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு பெர்சனா இருப்பாங்க. ஓகே. அந்த அளவுக்கு இவங்ககிட்ட ஒரு பச்சாதாபமும் இருக்கும். பார்த்தா தான் அப்படி கையில கத்தி வச்சுட்டு காளி மாரி தெரியலாம். ஆனா வந்து இவங்களுக்கு வந்து அந்த ஒரு கருணை உள்ளமும் இருக்கும் கண்டிப்பா. ஸோ தங்கள தாங்களே பாதுகாத்துக்க முடியாத தைரியம் இல்லாதவங்களுக்கு இவங்க வந்து சரியான ஒரு வழிகாட்டியாவும் இருப்பாங்க. ஓகே. ஸோ நீங்க வந்து சப்போஸ் இந்த கார்டு வந்ததுன்னா, ஒண்ணு நீங்க அப்படி இருக்கீங்கன்னு சொல்லலாம். அதர்வைஸ் உங்கள சுத்தி ஒருத்தவங்க இப்படி இருக்காங்க. அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, வழிகாட்டுவாங்க. அவங்களுடைய பேச்ச கேட்டு நீங்க நடக்கிறது நல்லது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ ம் ஆ ரொம்ப முட்டாளா பிஹேவ் பண்ணா அது அவங்களுக்கு பிடிக்காது. பிகாஸ் அவங்களே எப்படி இருக்காங்கன்னு பார்க்குறோம் இல்லையா? ஸோ முட்டாள்தனமா பிஹேவ் பண்றது அவங்களுக்கு வந்துட்டு குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ்க்கு வந்து பிடிக்காது. ஓகே. ஆனா இப்போ வந்து மத்தவங்க ஏதாவது தப்பு பண்றாங்க அப்படின்னா, பொறுமையா சொல்ற கேரக்டரா இருக்க மாட்டாங்க. டக்குன்னு சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. ஓகே. அந்த ஷார்ப்பு நாக்கு ரைட்? தப்புனா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அத பொறுமையா, அமைதியா, அன்பா சொல்லக்கூடியவங்களா இருக்க மாட்டாங்க. ஆ வேகமா வந்துட்டு அத வந்து வார்த்தைகள வந்து ஸ்ட்ரிக்ட்னஸ் இருக்கும். அந்த மாரி சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. ஓகே. அண்டு ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க, புத்திசாலியா இருப்பாங்க. கொள்கை அப்படின்றத வச்சிருப்பாங்க. நியாயமானவங்களாவும் இருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் லவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா பார்க்கும்போது குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வருது அப்படின்னா, நியாயமா நடந்துப்பாங்க. என்ன வார்த்தைகள் வந்து ஷார்ப்பா இருக்கும். இப்படிதான் இருக்கு. கொஞ்சம் கண்டிஷன் போடக்கூடியவங்களா இருக்கலாம். அண்ட் மேபி சம்டைம்ஸ் இமோஷனலி டிட்டாச்டா காட்டிக்கக்கூடியவங்களாவும் இருக்கலாம். ஸோ இந்த கார்டு வரும்போது இப்போ உங்களுக்கு கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸோ, குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸோ ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா பார்க்கும்போது வருது அப்படின்னா, அவங்க இமோஷனலி எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருக்காங்க. டிட்டாச்டா காட்டிக்கிறாங்க. ஓகே. அந்த மாதிரி சொல்லலாம். அண்ட் கம்யூனிகேஷன் வந்து நீங்க கிளியர் கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்றத சொல்லலாம். ஸோ அவங்க சப்போஸ் அந்த கார்டு வருது, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு நீங்க பார்க்குறீங்க. உங்க பெர்சன் வந்து எப்படிப்பட்டவங்கன்னு பார்க்கும்போது, குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வருது அப்படின்னா, அவங்க வந்து நீங்க இப்படிதான் இந்த குணங்கள் உள்ளவங்களா தான் இருப்பாங்க. ஓகே. அவங்க உண்மையா இருப்பாங்க, நேர்மையா இருப்பாங்க. ரைட். அதையே எதிர்பார்க்கக்கூடியவங்களாவும் இருப்பாங்க. அண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்க அந்த பெர்சன வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. ஓகே. அண்ட் மோரோவர் அவங்களுடைய அன்ப வெளிப்படுத்த விரும்பாம இருப்பாங்க. அன்பு இருக்கும். பட் வெளிப்படுத்த விரும்பாம இருப்பாங்க. ஓகே. அண்ட் விசுவாசம் உள்ளவங்களாவும் இருப்பாங்க. கனிவானவங்களாவும் இருப்பாங்க. ஓகே. அந்த பேச்சுல கனிவு தெரியாதே தவிர, அவங்களுடைய குணத்துல வந்துட்டு அது இருக்கும். ம். ஆ ஸோ இந்த கார்டு வருது அப்படின்னா, நம்ம என்ன சொல்லலாம்னா, நீங்க வந்து இப்படிப்பட்ட ஒரு பெர்சனோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சம்டைம்ஸ் வந்து என்ன சொல்லலாம்னா, இந்த பெர்சன் வந்து டிவோர்ஸ் ஆனவங்களா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஓகே. சில நேரம் வந்து ரிலேஷன்ஷிப் பார்க்கும்போது உங்களுக்கு உங்க பெர்சன் தவிர சில கார்ட்ஸ் வந்து நமக்கு தோணும். எந்த கார்ட்ஸ் வந்து இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பெர்சன குறிக்குது. எந்த கார்டு வந்துட்டு அவங்க அம்மாவையோ, மாமியாரையோ குறிக்குது. இல்ல அந்த மாரி உறவுகளையும் வந்து காட்டக்கூடிய கார்ட்ஸாவும் இருக்கும். அது சுத்தி இருக்கிற கார்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது, நல்லாவே வந்துட்டு நம்மளுக்கு இன்ட்யூட்டிவாவே வந்து புரியும். ஓகேவா? ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த கார்ட்ஸ் எத குறிக்கும்னா, ஒரு தாய் குறிக்கலாம். இல்ல ஒரு மாமியார் அவங்களுடைய அ ஒரு பர்சனாலிட்டிய வந்து குறிக்கக்கூடிய ஒரு கார்டாவும் இருக்கும். ஓகே. கொஞ்சம் ஏஜ் கூடின பெர்சன் தான் இவங்க கன்ஃபார்மா. ஸோ இப்போ வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த கார்டு வருது.
பட் மித்த ஜென்ஸ் கார்ட்லாம் உங்களுக்கு வந்து கம்மியா பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸோ இல்ல பேஜ் இல்லைன்னா நைட்டு இந்த மாதிரி கார்ட்ஸ் வந்தா கிளியரா என்ன சொல்லலாம் அப்படின்னா உங்க பர்சன் வந்து உங்களோட வயசுல கம்மியானவங்களா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். சரியா? அது கன்ஃபார்மா வந்துட்டு கரெக்ட்டாவும் இருக்கும். ஸோ கிங்கு அப்படின்னு வந்தா தான் 2 பேருக்கும் ஈக்குவல் ஏஜோ இல்ல அவங்க ஏஜ் கூடினவங்களா இருப்பாங்க. பட் குயின் வந்துட்டு நெறைய மித்த கார்ட்ஸ் எல்லாம் பேஜ், நைட்டுன்னு வந்ததுன்னு வைங்களேன், அதெல்லாம் அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா, பெண்ணை விட அந்த ஆண் வந்து வயசுல சின்னவங்களா இருக்காங்க அப்படின்ற ஒரு மீனிங்ல வரும். ஓகேவா? ரைட். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ப பார்க்கும்போது, இந்த கார்டு வருது அப்படின்னா, இவங்க வந்து இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரா தான் இருப்பாங்க. ஸோ பட் ஓகே தான். இல்லையா? இவங்க வந்து உண்மையானவங்க, நேர்மையானவங்க. என்ன அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது அவ்வளோதான். பண்ண மாட்டாங்க. மனசுக்குள்ள வச்சிருப்பாங்க அந்த பாசத்தையும், அன்பையும். ம். வார்த்தைகளும் வந்து உண்மையா இருக்கும், ஷார்ப்பா இருக்கும். ஓகே. சில விமர்சனங்கள வந்து டக்கு டக்குன்னு கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடியவங்களாவும் இருப்பாங்க. ஸோ சப்போஸ் சிங்கிள்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா, கூடிய சீக்கிரம் இந்த குணங்களை உடையவர நீங்க மீட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. இல்ல அப்படி இல்லன்னா, நீங்களே வந்து நீங்க இந்த மாரி இருப்பீங்க. அ ரிலேஷன்ஷிப்ல அப்படின்றதையும் நம்ம சொல்லலாம். ஓகே. நம்ம கொஸ்டின பொறுத்து தான். நீங்க பார்க்கக்கூடிய அந்த ரீடிங் வந்துட்டு, நீங்க என்ன கொஸ்டின் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்றீங்களோ, அந்த கொஸ்டின்க்கு ஏத்த மாரி அந்த கார்ட்ல இருந்து நீங்க மீனிங் வந்து குடுக்க போறீங்க. அவ்வளோதான். ஓகே. ஸோ கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்ட்டா கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணிட்டோம்னா, அக்யூரேட் ஆன்சர் நமக்கு கிடைக்கும். நம்ம கொஸ்டினே இல்லாம ஜென்ரலா பாருங்க அப்படின்னா, அது டைம் எடுக்கும். ஓகே. ஆன்சர் வரும். பட் வந்து டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம ஒண்ணு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்போ உங்க மனசுல இருக்கிற கொஸ்டின எனக்கு ஸ்பெசிஃபிக்கா ஃப்ரேம் பண்ணி குடுங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். அப்போ டக்குன்னு வந்துட்டு டைமும் சேவ் ஆகும். ஆன்சரும் வந்து அக்யூரேட்டா கிடைக்கும். அவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடாவும் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க பார்ப்போம். ரிலேஷன்ஷிப்ல நம்ம பார்க்க வேண்டியத பார்த்துட்டோம். ஸோ இவங்க மேபி சம்வாட் டிவோர்ஸ் ஆனவங்களாவும் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகே. இவங்க வந்து பாஸ்ட்ல வந்து நெறைய சவால்கள சந்திச்சிருக்கலாம். நெறைய கஷ்டங்கள அனுபவிச்சிருக்கலாம். அதுதான் அவங்கள வந்து அப்படி மாத்தியிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ரைட்? எப்படி அந்த ஸ்ட்ரிக்ட்டா ஒரு மாரி எக்ஸ்பிரஸ் பண்ணாம, அது மாரி மாறிருவோம் இல்லையா? நெறைய வாழ்க்கையில அடிபட நம்மள்ட்டயே நெறைய சேஞ்சஸ் வந்து ஏற்படும். ஸோ அந்த மாதிரி இவங்க நெறைய விஷயங்கள நம்ம முதல்லயே பார்த்தோம். நெறைய விஷயங்கள்ல இருந்து லெசன்ஸ் வந்து லேர்ன் பண்ணியிருப்பாங்க. அதனாலேயே எப்படியும் மாறி இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. வலிமையாவும் மாறியிருப்பாங்க. ஸ்ட்ரென்த் ஓகே. மன வலிமையோடும் இருக்கக்கூடிய ஒரு பெர்சனா இருப்பாங்க. ஸோ சிங்கிள்ஸா இருக்கிறாங்க அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு பெர்சன நீங்க ம் அ மீட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ அவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது நல்ல விஷயம் தான். மனி அண்ட் பிசினஸ் அப்படின்னு பார்க்கும்போது, என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஆ உங்கள சுத்தி இப்படிப்பட்ட ஒரு பெர்சன் வந்து உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. எப்பவுமே நல்ல ஒரு அட்வைஸ குடுத்து உங்கள வழிநடத்தி போறவங்களா இருப்பாங்க. அதனால தாராளமா நீங்க அவங்க பேச்ச கேட்டு நடந்துக்கலாம். ஒருவேளை நீங்க பிசினஸ் பண்றீங்க, குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வருதுன்னா, இது உங்களுடைய தாயா கூட இருக்கலாம். அவங்க உங்களுக்கு அடிக்கொருக்க அட்வைஸ் பண்ணலாம். ஸோ அவங்க இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. கண்டிப்பா அவங்களோட இன்வால்வ்மென்ட் அப்ப இந்த பிசினஸ்ல தெரியுது. ஸோ என்ன அப்டின்னா, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கண்டிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க உங்கள, அப்படின்ற ஒரு விஷயத்தையே நம்ம சொல்லலாம். ஒரு ஆப்ஷனா. ஓகேவா? ஸோ இந்த மாரி ஒரு பெர்சன்ட்ட வந்து உங்களுக்கு உதவி கிடைக்கும். ஆக்கப்பூர்வமான விமர்சனம் கிடைக்கும். ஓகேவா? அது ரொம்ப நல்லது தானே! சம்டைம்ஸ் விமர்சனத்தினால நமக்கு நல்லதே வந்துட்டு நடக்கும். ம். ஸோ தொழில் முறை தொழில் முறையில சில அ விஷயங்கள எடுத்து சொல்லி தருவாங்க. ஓகே. அப்படி இல்லன்னா, நீங்க அப்படிப்பட்ட பெர்சனா இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. ஓ! நீங்க பார்க்கக்கூடியவங்களோட எனர்ஜிய பார்க்குறீங்க. இப்போ வராங்க, சிச்சுவேஷன் கேட்குறாங்க. என்னுடைய சூழ்நிலை இப்ப எப்படி இருக்கு பாருங்க அப்படின்றாங்க. அப்போ குயின் ஆஃப் சார்ட்ஸ் வருது அப்படின்னா, அந்த பெர்சன பத்தி தான் நீங்க சொல்லணும். அப்ப நீங்க இந்த மாரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அந்த மாரி சொல்லலாம். எங்க சிச்சுவேஷன் அப்படிங்கும்போது சுத்தி நீங்க இருக்கணும் ஒண்ணு. அப்படி இல்லன்னா, உங்கள சுத்தி யாரோ ஒரு பெர்சன் இந்த மாரி இருக்கிறாங்க. 2யும் நம்ம சொல்லிறணும். அப்போ அவங்களுக்கு 2ல 1 வந்துட்டு கண்டிப்பா மேட்ச் ஆயிடும். ஏன்னா ஆப்ஷன் 2 இருக்கு இல்லையா? அவங்க சிச்சுவேஷன் அவங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பா 1 வந்துட்டு மேட்ச் ஆயிடும்.
ஸோ இது வந்து ஒரு நல்ல கம்யூனிகேஷன குறிக்கக்கூடிய ஒரு கார்டு. ஸோ உங்களுடைய அ அந்த கருத்து, இந்த அ பிசினஸ் பத்தி ஏதோ ஒரு விஷயம் சொல்றாங்க, இல்ல உங்களுக்கே தோணுது அப்டின்னா, அத நீங்க வந்து கரெக்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, அதுபடி செயல்படணும் அப்டின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ உங்களுடைய நேர்மை, குயின் ஆஃப் சாட்ஸ் வருதா? அப்ப பிசினஸ்ல அந்த உங்களுடைய இந்த அந்த பார்க்கக்கூடிய பெர்சனா இருந்தாங்க. அது அவங்கள பத்தி தான் நீங்க பார்க்குறீங்க அப்டின்னா, உங்களுடைய நேர்மை உங்க கூட ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து ஆ புடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். அதுக்காகவே உங்கள வந்து அவங்க மதிப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபினான்சியல் சிச்சுவேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஃபினான்சியல் ரிலேட்டடா ஆலோசனை குடுக்கக்கூடிய ஒரு பெர்சன். இந்த மாரி ஒரு பெர்சன், ஒரு பெண் வந்து உங்க கூட இருக்கலாம். அதனால அவங்க சொல்லக்கூடிய விஷயத்திலயோ, அவங்க குடுக்கக்கூடிய அட்வைஸ்லயோ நீங்க கவனம் செலுத்தணும் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? ஸோ இவங்க வந்து எந்த ஒரு சிக்கல்லயும் மாட்ட வைக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ நல்ல ஒரு நிதி வாய்ப்பு வந்து ஏற்படுறதுக்கு இவங்களுடைய அட்வைஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஹெல்த் ரிலேட்டடா பார்க்கும்போது, இவங்க வந்து எப்படின்னா, குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையா சொல்லாதவங்க. ஓகேவா? அப்படிங்கும்போது நெறை அவங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா? அத உள்ளுக்குள்ளேயே வச்சு, வச்சு, வச்சு அவங்களுக்கு சில ஹெல்த் ப்ராப்ளம் வந்திருக்கலாம். ரைட்? ஸோ அந்த அடக்கப்பட்ட உணர்ச்சிகள் தான் வந்துட்டு அவங்களுடைய ஹெல்த்துக்கான ஒரு காரணமா இருக்கும். ஸோ அத வெளிப்படையா அவங்க யார்கிட்டயாவது வெளிப்படுத்தலாம். அந்த உணர்ச்சிகள, நிகழ்வுகளையும் அவங்க வந்து வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வழிய கண்டுபிடிக்கணும். ஒண்ணு அவங்களுக்கு நம்பக்கூடியவங்கள்ட்ட அவங்க ஷேர் பண்ணலாம். இல்லன்னா அந்த ம் அ டாக்டர்ஸ்ட்ட வந்துட்டு அவங்க ஷேர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த நெறைய உணர்ச்சிகள அடக்கி, அடக்கி மனம் அழுத்தமாகி, அந்த ஒரு மன ரீதியா சில பிரச்சனைகள் வந்து உடல் ஹெல்த் கண்டிஷன வந்துட்டு ஸ்பாயில் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ அதுக்கு அதுக்கு வந்து கொஞ்சம் ஓப்பன் அப்பா யா அவங்களுக்கு புடிச்சவங்க இல்லன்னா, அ ஒரு அட்வைஸ் பண்ணக்கூடியவங்கள்ட்ட கொஞ்சம் ஓப்பனா இருக்கும்போது, அதுலருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகலாம். அது மாரி எதிர்மறை அ எண்ணங்கள வந்துட்டு எண்ணங்கள் அவங்களுக்கு இருக்காது. இருந்தாலும் சில சம்டைம்ஸ் பேலன்ஸ்டா இல்லாம இருக்கலாம். ஸோ அந்த ஹெல்த் வந்து பேலன்ஸ்டா ஆக்குறதுக்கு ரெய்க்கி கூட அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? அண்ட் இது வந்து ம் பிரெக்னன்சிக்கு வந்து பாசிட்டிவான ஒரு கார்டு. ஆன்மீகம் ரிலேட்டடா பார்க்கும்போது, இவங்க வந்து பகுத்தறிவ யூஸ் பண்ணக்கூடியவங்க. லாஜிக்கா திங்க் பண்ணக்கூடியவங்க. ஓகேவா? அப்ப நம்ம என்ன சொல்லணும் அப்டின்னா, லாஜிக்கா திங்க் பண்ணிட்டே இருந்தா ஆன்மீகத்துல வந்துட்டு முன்னேறது கஷ்டம். அவங்களுடைய உள் உணர்வுக்கு வந்துட்டு மரியாதை குடுக்கணும். கவனிக்கணும். உணர்ச்சிகளையும், உள்ளுணர்வையும் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணும்போது என்னாகும் அப்டின்னா, கொஞ்சம் ஆன்மீகத்துல வந்து அ கனெக்ட் ஆக முடியும். ஓகே. ஸோ இவங்க லாஜிக்கலாவே யோசிக்கும்போது, இதயத்தோட ஒரு கனெக்ஷன் வந்து இவங்களுக்கு இருக்காது. அதனால அதுல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்டின்னு சொல்லணும். ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவலா எனக்கு எப்டி இருக்கு அப்டின்னு கேக்குறாங்க அப்டின்னா, நீங்க அப்டி சொல்லலாம். நீங்க உங்களுடைய இன்ட்யூஷன வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. நீங்க வந்து பிரெயின தான் ஃபாலோ பண்றீங்க. லாஜிக்கா திங்க் பண்றீங்க. இது எப்படி இதுதானே கரெக்ட் லாஜிக் அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு, உங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுது? உங்க உணர்ச்சிகள், உங்க உணர்வுகள் எப்படி இருக்கு? அது கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? அதையும் வந்து அத வந்து அவாய்ட் பண்றாங்க அவங்க. அவங்களுக்கு உள்ளுணர்வு ஏதோ ஒண்ணு சொன்னா கூட, அத அவாய்ட் பண்ணிட்டு, "இல்லையே! இது இப்படித்தானே இருக்கணும்." அப்படின்னு யோசிக்கிறது. ஓகே. நமக்கு ஒரு விஷயம் டக்குன்னு உள்ள தோணும். அத விட்டுட்டு அடுத்த செகண்ட் தோணும். இல்ல, இல்ல. நோ, நோ, நோ. இது வந்து இப்படி இருந்தா கரெக்ட்டா இருக்கும்னு தோணும். அப்ப நம்ம 2வதா அந்த விஷயத்த தேர்ந்தெடுக்கும்போது ஃபெயில் ஆயிடுவோம். டக்குன்னு உள்ள இருந்து தோணுச்சு பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 3 பைல் வைக்கிறோம். நீங்க வந்து 3 பைல்ல 1 சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். டக்குன்னு வந்து தோணும்போது, சப்போஸ் எனக்கு நம்பர் 2 வந்து தோணுது. நான் அதுதான் பார்க்கணும் அப்படின்னு நெனைக்கிறோம். இல்ல இந்த கலரோட அந்த கலர் கிறிஸ்டல் இருக்குதுன்னு வைங்க. இத விட அது என்ன அட்ராக்ட் பண்ணுதே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டோம்னு வைங்களேன், அது செகண்ட் தாட் ஆயிடும். ஓகேவா? ஸோ அதுதான். அந்த இம்மீடியட்டா உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் வரும். அத வந்து அத கவனிக்கணும். அத லிசன் பண்ணும்போது அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. அண்ட் ஸோ அதுதான். ம். ஆ அது மாரி ஆன்மீகத்துல வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து கண்டிஷன் நல்லா தான் இருக்கும். ஏன் கேட்டீங்கன்னா, நெறைய போராட்டங்கள சந்திச்சிருக்காங்க. அது மூலமா அவங்களுக்கு ஞானம் வந்து வந்திருக்கும். மன வலிமை வந்திருக்கும். இரக்கம் அப்படின்றது அவங்க புரிஞ்சுட்டுருப்பாங்க. அந்த இது வந்திருக்கும் அவங்களுக்குள்ள. ஓகேவா? ஸோ மத்தவங்கள பார்த்து அவங்க ஒரு கருணை இருக்கும்.
அவங்க கிட்ட. அது மாரி மத்தவங்கள வந்து சேவ் பண்ணக்கூடியவங்களாவும் இருப்பாங்க. தன்ன மாரி அவங்களும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எந்த விதத்துல காப்பாத்தணும் அப்படின்றதுலயும் ஒரு கவனம் செலுத்தக்கூடியவங்களாவும் இருப்பாங்க. ஓகே. அண்ட் சோ ஃபார் நம்ம வந்துட்டு அப்ரைட் பார்த்தோம். இது ரிவர்ஸ் பார்க்குறோம். ஓகேவா? ரிவர்ஸ் கார்டு எடுக்கணும் அவசியம் இல்ல. ரிவர்ஸ் கார்டு எடுக்கலாம். சுவாரஸ்யமா இருக்கும். ரீடிங்கு. பட் எனிஹோ ரிவர்ஸ் கார்டு எடுக்காம நீங்க பண்ணணும் அப்டின்னாலும் பண்ணலாம். தப்பு கிடையாது. நீங்க ரிவர்ஸ் கார்ட் நான் எடுக்க மாட்டேன் அப்டின்ற ஒரு முடிவுல நான் எடுக்கறதில்ல யூசுவலா என்னோட ரீடிங்ஸ்ல. என்னாகும் அப்டின்னா, ரிவர்ஸ் எடுக்கலன்னா கூட அந்த மீனிங் வந்துரும். அதுக்கான கார்ட்ஸ் உங்க டேபிளுக்கு வந்துரும். அது வந்து பிரபஞ்சம் பார்த்துக்குவாங்க. ஸோ கன்ஃப்யூஸ் பண்ண தேவையில்ல. ஓகேவா? ஸோ ரிவர்ஸ் கார்டு எடுக்கிறதும், எடுக்காததும் உங்களுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அத வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் எனிஹோ நம்ம ரிவர்ஸ் வந்தா என்ன மீனிங் அப்டின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ எப்பவுமே வந்து அந்த உள் மீனிங், அந்த பொதுவான மீனிங்ன்றது மாறாது. இப்ப குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ்னா அவங்க கையில கத்தி வச்சுட்டு இப்படிதான் நியாயமா பேசுவாங்க அப்படின்னு சொல்றோம். ஆ இவங்க ஸ்ட்ரிக்ட்டா இருக்கக்கூடியவங்க. அந்த வெளிப்படுத்த மாட்டாங்க அன்ப. அந்த மாரியான ஜெனரல் மீனிங் எல்லாம் வந்துட்டு அப்படியே மாறும்லாம் அர்த்தம் கிடையாது. ஸோ ரிவர்ஸ்ல வந்து அவங்க அப்படியே அன்பா பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்படி கிடையாது. ஓகேவா? அந்த ஆட்டிட்யூட் வந்து அதே தான். அதாவது அந்த கேரக்டர்ன்றது அதே தான். ஆனா அத ஆட்டிட்யூட் வந்து வேற. ஓகே. அவங்க அத எடுத்துக்கிற விதம் மாறுதலா இருக்கும். அதுதான் வந்துட்டு ரிவர்ஸ் கார்டு. ஸோ அதிகம் விமர்சனம் அப்படின்றது பண்ணக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. அதுல நோ சேஞ்சஸ். அப்ரைட்ல விமர்சனம் பண்றது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவங்க பண்ற விமர்சனம் வந்து வித்தியாசமா இருக்கும். இரிட்டேட்டா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம்பிக்கையற்றவங்களா இருப்பாங்க. பச்சாதாபம் இவங்கள்ட்ட இருக்காது. ஓகேவா? முரட்டுத்தனமா இருப்பாங்க. ரைட்டு சூழ்ச்சி, கடுமையா நடந்துக்கிறவங்க, பழிவாங்கக்கூடிய எண்ணம் இருக்கவங்களா இருப்பாங்க. அதாவது இந்த லாஜிக்கல் மைண்ட் இருக்குல்ல, அதுலயே 2 விதம் இருக்குல்ல. நல்லதாவும் இருக்கும், கெட்டதாவும் இருக்கும் இல்லையா? அதுதான் அந்த அப்ரைட்டு, ரிவர்ஸ் மாதிரி. அந்த அட்டிட்யூட் வந்து மாறும். ஓகேவா? ஸோ ஏமாற்றக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்ரைட் வந்துட்டு அவங்க ஹானஸ்ட்டா இருப்பாங்க. ஓகே. நேர்மையானவங்களா இருப்பாங்க. இங்க ரிவர்ஸ்ல வரும்போது இவங்க ஏமாற்றக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அண்ட் அந்த மனசுல வந்துட்டு இவங்களுக்கு ஒரு தெளிவு இருக்காது. ஓகே. அந்த கம்யூனிகேஷன் ரிலேட்டடா ஒரு போராட்டம் இருக்கும். தெளிவு இருக்காது. மோசமான தொடர்பா இருக்கும். ஒரு கிளியர் கம்யூனிகேஷனா இருக்காது. குழப்பவாதியா இருப்பாங்கன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அண்ட் கடந்த காலத்துல நடந்ததுலருந்து கத்துக்காம இருப்பாங்க விஷயத்த. அப்ரைட்ல வந்து அவங்க கத்துக்கிட்டு மன வலிமை, ஞானம் எல்லாத்தையும் அந்த லெசன் வந்து அவங்க லைஃப் லெசன்ஸ் வந்து கத்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த அனுபவம் மூலமா மத்தவங்களுக்கு ஈஸியா அவங்களால அட்வைஸ் பண்ணி கைட் பண்ண முடியும். பட் ரிவர்ஸ்ல வந்தா இவங்க கடந்த காலத்துல இவங்களுக்கும் நெறைய கஷ்டங்கள் எல்லாமே நடந்திருக்கும். ஆனா அத வந்து சரியா வந்து புரிஞ்சுக்காதவங்களா இருப்பாங்க. அதே குணத்த அப்படியே கன்டின்யூ பண்ணவங்களா இருப்பாங்க. ஆ குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்ரைட்டுக்கு வந்துட்டு ஒரு பிரெக்னன்சிக்கான பாசிபிலிட்டி இருக்கும்னு பார்த்தோம். இங்க ரிவர்ஸ்ல வந்துட்டு ஒரு மலட்டுத்தன்மை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ பிரெக்னன்சிக்கான பாசிபிலிட்டி இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஜெனரல் மீனிங். அவங்க வந்து சுதந்திரமா இருப்பாங்க. யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. அப்ரைட் வந்து குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. தான் சொல்றது கரெக்ட்டு. நான் பேசுறது கரெக்ட்டு. திஸ் இஸ் வாட் திஸ் இஸ் அப்படின்ற மாரி இருப்பாங்க. பட் இவங்க வந்து இவங்களுக்கு யாராவது ரிவர்ஸ்ல வரும்போது, இவங்க யாரையாவது சார்ந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வுலே இருப்பாங்க. அதுவும் வந்துட்டு நல்ல விதமாவும் இருக்காது. போட்டு வறுத்து எடுக்கக்கூடிய ஒரு ஒரு பெர்சனாலிட்டியா இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஒண்ணு இது வந்து உங்கள சுத்தி இப்படிப்பட்ட ஒரு பெர்சன் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதர்வைஸ் நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட்? ஸோ நடந்தத வச்சு குத்தி குத்தி காட்டி பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. ஓகேவா? இவங்கள கும்ப ராசி, மிதுன ராசி, துலாம் ராசியில ஒரு ராசியாக இருக்கக்கூடியவங்களா ஒரு பெண்ணா இருப்பாங்க. ஓகே. ஸோ இவங்களுக்கு ஏற்பட்ட இழப்பு, அதிர்ச்சி, நடந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் என்ன செய்வாங்கன்னா, ஒரு லெசனா எடுத்துட்டு தன்ன ம் தனக்கு ஒரு லெசனா எடுத்துக்க மாட்டாங்க. மத்தவங்கள வந்துட்டு அத கஷ்டப்படுத்துறதுக்கு அத பயன்படுத்திக்குவாங்க. ஓகே. நியாயப்படுத்துவாங்க. ஓகே. ம். பழி வாங்குற தன்மை வந்துட்டு இவங்கள்ட்ட இருக்கும். குயின் ஆஃப் சார்ட்ஸ் ரிவர்ஸ்ல வந்தா. ஓகேவா?
ஸோ மத்தவங்கள பத்திலாம் யோசிக்கலாம் மாட்டாங்க. ஐயோ! பாவம் அவங்க அப்படி இருக்காங்களே! அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க. ஓகே. ஆ மத்தவங்கள கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஓகே. இப்போ குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ஆப்பரேட் கண்ட்ரோல்லாம் பண்ண மாட்டாங்க. இப்படிதான் அப்படின்னு விஷயத்த சொல்லுவாங்க. அட்வைஸ் நல்ல அட்வைஸ் குடுப்பாங்க. பட் இவங்க வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அண்ட் அதிகமா வந்து தன்னை சுற்றி இருக்கிறவங்கள விமர்சனம் பண்ணிட்டே இருப்பாங்க. கடுமையாவும் நடத்துவாங்க மத்தவங்கள. ம். அது அண்ட் தென் முரட்டுத்தனமாவும் நடந்துப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம். பொய் சொல்றவங்களா இருக்கலாம், ஏமாற்றுபவங்களா இருக்கலாம். ஓகே. குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்துட்டு ரிவர்ஸ்ல வரும்போது. உண்மையானவங்கன்னு பார்த்தோம். அப்ரைட்ல ஹானஸ்ட்டா இருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு இவங்க ஹானஸ்ட்டா இருக்கிறதில்ல. ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா பார்க்கும்போது, இந்த குணத்துல உள்ள ஒருத்தவங்களா இருப்பாங்க உங்களுடைய பெர்சன். ஏன்னா, ரிவர்ஸ்ல வந்தா மட்டும் தான் சொல்லப் போறீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாரி ஒரு பெர்சனாலிட்டி உள்ள ஒரு பெர்சனா இருக்காங்க. இவங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நாட் அட்வைசபிள். ஓகேவா? அது வந்து ஒரு ம் இந்த ரிலேஷன்ஷிப் என்னைக்கா இருந்தாலும் ஒரு கஷ்டத்த தான் வந்து குடுக்கும். ஓகே. பொய் சொல்லக்கூடியவங்களா இருந்தா என்ன பண்றது? இது நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்க முடியாது. ரைட்? ஸோ ஒரு அன்பா, கனிவா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இல்ல சப்போஸ் ஒரு பெர்சன் பார்க்குறாங்க ரிலேஷன்ஷிப் பத்தி, அந்த பெர்சனோட எனர்ஜிய நீங்க செக் பண்றீங்க. குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ரிவர்ஸ்ல வந்தா, இவங்களே அப்படி இருக்காங்க அப்படின்ற அர்த்தம். அப்ப நீங்க தான் மாறணும். ஸோ நீங்க கொஞ்சம் உங்க ஆட்டிட்யூட மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்ப சக்சஸ்ஃபுல்லா கொண்டுட்டு போக முடியும். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் வந்து கட் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஓகே. என்ன பொறுத்தவரைக்கும். ஏன்னா எல்லாருமே மனுஷங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு நீங்க இன்னொரு இது நல்லா இல்ல, இது எனக்கு ஒத்து வராது, செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்னொரு ரிலேஷன்ஷிப் போறீங்க அப்படின்னா, அவங்கள்ட்டயும் பல குறைகள் இருக்கதான் செய்யும். குறை இல்லாம இருக்காது. நீங்க உங்க மனசு நெனைக்கிற மாரி நிறைவாலாம் யாருமே இருக்க முடியாது. ஓகேவா? ஸோ ரிலேஷன்ஷிப்ப பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் வந்து ஃபர்ஸ்ட்டு மீட் பண்ணும்போது புடிக்கிறதெல்லாம் ஈஸியான விஷயமா இருக்கலாம். ஆனா, அத கன்டின்யூ பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப கவனம் செலுத்தணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசணும். ஓகேவா? மதிக்கணும். ரெஸ்பெக்ட் குடுக்கணும். நம்ம யூசுவலா என்ன பண்ணுவோம்னா, இவங்க தானே, நமக்குரியவங்க தானேன்னு கன்னா பின்னான்னு பேசுவோம். பட் அப்புறம் தான் நமக்கு தெரியும். அவங்க நம்மகிட்ட வந்து விலகும்போது தான் தெரியும். ஓ! நம்ம ரெஸ்பெக்ட்டே குடுக்கல அப்படிங்கிறது. அப்ப நம்ம ஒரு 3வது மனுஷங்களுக்கு குடுப்போம் ரெஸ்பெக்ட். நம்ம ஒரு உரிமையில எடுத்துப்போம். பட் அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. பிகாஸ் இப்போ உங்க பார்ட்னரே வந்து உங்கள ஏதாவது சொன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ எல்லாருமே மத்தவங்கள்ட்ட வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெர்சனாலிட்டி தான் நம்ம எல்லாருமே. அப்போ அந்த அந்த ஸ்பேஸ் வந்து இருக்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப் வந்து எப்பவுமே வந்து சக்சஸ்ஃபுல்லா போகும். ஓகேவா? அப்போ இது வந்து இந்த குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து ரிவர்ஸ்ல வந்துச்சு. அதுக்காக நீங்க ரிலேஷன்ஷிப் விட்டு விலகணும்லாம் அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாரி இருக்கிறாங்க புரிஞ்சுக்கோங்க. அதுக்கேத்த மாரி நீங்க நடந்துக்கணும். ஒண்ணு இன்னும் ஆப்போ ஆப்போசிட் பார்ட்னர் அப்படி இருக்காங்க அப்படின்னா, இல்ல நீங்க அந்த பார்க்கக்கூடியவங்கள எனர்ஜி அப்படி இருக்குது அப்படின்னா, நீங்க மாறுனீங்க அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ உங்க ரிலேஷன்ஷிப்ப வந்து நீங்க அதிகமா விமர்சனம் பண்ணிட்டே இருக்காதீங்க. அதுதான் உங்க பிரச்சனைக்கு ஒரு காரணமா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாவும் இருக்கு. ஸோ விமர்சனத்த கம்மி பண்ணுங்க. ஸோ தட் வந்து ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனை சால்வ் ஆகும். ஆ சிங்கிளா இருக்கிறாங்க. பார்ட்னர் இல்ல, சிங்கிள்ஸா இருக்காங்க. அவங்க வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் பத்தி ஏதாவது கேட்கலாம். அப்போ இந்த குயின் ஆஃப் சார்ட்ஸ் வந்து அ ரிவர்ஸ்ல வருது அப்டின்னா, இந்த மாரி குணமுள்ள ஒரு பெர்சன நீங்க மீட் பண்ணுவீங்க அப்டின்றத நம்ம சொல்லிர்லாம். ஓகேவா? ஸோ இனிமே தான் மீட் பண்ண போறாங்க அப்டின்னா, எதுக்கு தெரிஞ்சே போய் விழணுமா? ஸோ நல்லா புரிஞ்சுட்டு வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் விலகி இருக்கலாம். ஓகே. ஏன்னா, அவங்க வந்து பிரச்சனைய தான் உங்களுக்கு கொண்டு வர போறாங்க. அவங்களுடைய அ அந்த உறவு உங்களுக்கு அவசியமா அப்டின்றத டிசைட் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி நம்ம வந்து சொல்லிரணும். ஓகே. சிங்கிள்ஸா இருக்கிறாங்க அப்டின்னா. ரைட். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் சேர்ந்து இருக்கிறவங்கள வந்து இந்த மாரிலாம் சொல்லி, ரீடிங்ல வந்து என்ன பண்ணக்கூடாது நம்ம, ஆ மேலும் வந்து அவங்க பிரிஞ்சு போறதுக்கு காரணமா இருக்கக்கூடாது. ஓகே.
ஸோ என்ன ஒரு ரீடிங் வராங்க அப்படின்னா, அவங்க கிட்ட பேசுற விதம், அவங்க ஏற்கனவே மன கஷ்டத்துல தான் வருவாங்க. ஸோ அந்த மன கஷ்டத்துக்கு நம்மளும் வந்து சில வார்த்தைய சொல்லி மேலும் கஷ்டப்படுத்தக்கூடாது. அவங்க போற போக்குக்கெல்லாம் போயி, நீங்க அமைதியாவே உங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன சொல்லணும். அண்ட் ம் சொல்லக்கூடிய விஷயத்தையுமே வந்து பொறுமையா, அமைதியா சொல்லணும். அவங்கள பேச விட்டுறணும் நீங்க. யார்கிட்டயாவது எல்லா பிரச்சனையும் சொல்லணும்னு தான் யாராவது இருப்பாங்க. ஓகே. ஸோ கம்ப்ளீட்டா நீங்க பேச விட்டீங்க அப்படின்னா தான், அதுக்கப்புறம் நீங்க காட்டுல இருக்கிற மெசேஜஸ் வந்து அவங்களுக்கு குடுக்கலாம். ஓகே. அதாவது எப்படி டீல் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? மேலும் வந்து யாரையும் வந்து காயப்படுத்தக்கூடாது அதுதான். அத நம்ம வந்து அத கத்துக்கணும். ஓகே. காயப்படுத்தாம பேசணும். இல்லன்னா என்ன இருக்குது சொல்லுங்க? அவங்க ஒரு கஷ்டத்துல வருவாங்க. அவங்க ஒரு கஷ்டத்துல வரலாம். சில பேர்லாம் வந்து ஏதாவது ரீடரே வந்து ஏதாவது பேசலாம். இருந்தாலும் அதையும் தாண்டி ரீடர் வந்து பொறுமையா டீல் பண்றது பெஸ்ட். ஓகே. இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். இங்க வந்து குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ரிவர்ஸ்ல வரும்போது, இவங்க பழிவாங்கும் எண்ணம் உடையவங்களா இருப்பாங்க. ஸோ ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம். அண்ட் சப்போஸ் பார்க்குற பெர்சனே குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ரிவர்ஸ் அப்படின்னா, உங்க கோபத்த நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கான டைம் எடுத்துக்கணும். நீங்க உங்களுடைய வலி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, அத வந்து அதிலிருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அத விட்டுட்டு பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க. ஸோ யூ டேக் யுவர் ஓன் டைம் அப்படின்ற அட்வைஸ நம்ம குடுக்கலாம். ஓகே. மத்தவங்க மேல நீங்க உங்களுடைய கஷ்டத்த திணிக்க வேண்டாம். ரைட்? இல்ல உங்க கஷ்டத்துக்கு மத்தவங்க தான் காரணம் அப்படின்ற ஒரு விஷயத்த போட்டு, அ அந்த மாதிரியான விஷயங்கள வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. ம். உங்களுக்கு வந்து நீங்க அனுபவிச்ச விஷயத்த எப்படி வந்து டீல் பண்றது? அப்படின்றத உட்கார்ந்து யோசிக்கலாம். ஏன்னா, அவங்களால யோசிக்க முடியும். ரைட்? பிகாஸ் அவங்க குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ரிவர்ஸ்ல இருந்தாலுமே, அவங்களால யோசிக்க முடியும். அவங்க அத வந்துட்டு செய்றதில்ல. அது மா ஆப்போசிட்டா பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே. ஸோ, அத நீங்க கத்துக்கிறதுக்கு ஒண்ணு நீங்க ட்ரை பண்ணுங்க. இல்லன்னா யாராவது உங்களுக்கு ஹெல்ப்புக்கு இருக்காங்க அப்படின்னா, அவங்க மூலமா கத்துக்கோங்க. ஓகே. அப்படின்னு நம்ம சொல்லணும். மணி அண்ட் பிசினஸ் பார்க்கும்போது, குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ரிவர்ஸ்ல வருது அப்படின்னா, உங்கள சுத்தி இந்த மாரி கடுமையா நடந்துக்கிற ஒரு பெர்சன் இருக்கலாம். ஒரு லேடி இருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க வந்து ஒரு வதந்திய பரப்பக்கூடிய ஒரு பெர்சனா இருக்கலாம். ஒரு வயசான ஒரு லேடியா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ கவனமா இருங்க. உங்கள சுத்தி இருக்கிறவங்கள வந்து நீங்க புரிஞ்சு நடந்துக்கோங்க. எத யார்கிட்ட சொல்லணும், சொல்லக்கூடாது அப்படின்றத. ஏன்னா சொன்னா அவங்க வேற விதத்துல அத ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவாங்க இல்லையா? ஸோ யூ ஷுட் பி கேர்ஃபுல் அப்படின்ற ஒரு அட்வைஸ் வந்து நம்ம குடுக்கலாம். ஸோ அந்த பெர்சன் மூலமா ஒரு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வரும். அவங்க சுத்தி இருக்கிறனால. ஸோ மணி, பிசினஸ் ரிலேட்டடா வந்து கம்யூனிகேஷன் ப்ராப்ளத்த ஏற்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. ஓகே. உங்களுடைய கருத்த அவங்க சரியா புரிஞ்சுக்காம இருக்கலாம். இல்ல சரியா வெளிப்படுத்தாம இருக்கலாம். அண்ட் எதிர்மறையான எண்ணங்கள வந்து கொண்டவங்களா இருப்பாங்க. கடுமையா அவநம்பிக்கை உள்ளவங்களா, முரட்டுத்தனமா இருப்பாங்க. ஸோ அந்த மாரி இல்லாம பார்க்கணும். கவனமா இருங்க அப்படி சொல்லணும். ஓகே. இந்த மாரி ரிவர்ஸ்ல கார்டு வரும்போது. மத்தவங்கள கையாளும்போது, கூட ஒர்க் பண்ற கொலீக்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்கள்ட்ட வந்துட்டு நீங்க எப்படி நடந்துக்கணும்? சப்போஸ் இந்த குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ரிவர்ஸ்ல வருது. பார்க்கக்கூடிய பெர்சனுக்கு, அவங்க எனர்ஜிக்கு. இப்ப நம்ம இந்த மாரி ஒரு அட்வைஸ குடுக்கணும். நீங்க என்ன பண்ணணும்? உங்கள சுத்தி இருக்கிறவங்கள டீல் பண்ற விதம் வந்து கொஞ்சம் நிதானமா இருக்கணும். நம்பிக்கையோட இருக்கணும். நேர்மறை எண்ணங்களோட இருக்கணும். ஓகேவா? முரட்டுத்தனமா இருக்கக்கூடாது. அந்த மாரி பார்த்துக்கோங்க. அப்படின்னு நம்ம ஒரு அட்வைஸ் குடுக்கணும். ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனா பார்க்கும்போது, இவங்க ஏமாத்தக்கூடிய ஒரு பெர்சன் உங்கள சுத்தி இருக்கலாம். ஸோ யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அப்படின்னு நம்ம ஒரு ஒரு அட்வைஸ் குடுத்துறது ரொம்ப நல்லது. ஓகே. ம். இப்போ ஹெல்த் ரிலேட்டடா பார்க்கும்போது, ஆ குழப்பத்துல இருக்கிறத வந்து குறிக்குது. குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ரிவர்ஸ் வந்து சம் கன்ஃப்யூஷன்ல இருக்கிறத காட்டுது. ஓகே. சம் ட்ரீட்மென்ட்க்கு போக மறுக்கிறது, டாக்டர மீட் பண்ண அவாய்ட் பண்றது, ஆ சொன்னபடி மருந்துகள எடுத்துக்காம இருக்கிறது. இதெல்லாம் வந்து சொல்லுது. இந்த கார்ட் குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ரிவர்ஸ் வந்து சொல்லுது. ஓகேவா? அப்ப கண்டிப்பா என்ன சொல்லணும்?
ஸோ டாக்டருடைய அட்வைஸை ஃபாலோ பண்ணுங்க. மாத்திரை மருந்தெல்லாம் கரெக்டா சாப்பிடுங்க. அப்படின்ற ஒரு அட்வைஸை நம்ம குடுக்கணும். ஓகே. அண்ட் உங்களுடைய ஹெல்த்ல நீங்க கண்டிப்பா கவனம் செலுத்தியே ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே. அண்ட் மோரோவர் இது வந்து ஒரு பிரெக்னன்ட் ஆகுறதுக்கான சில பிரச்சனைகள் இருக்கிறத குறிக்குது. ஆன்மீகம் ரிலேட்டடா பார்க்கும்போது எப்படி இருக்கு? தலைகீழா இருக்கு இல்லையா? ஸோ அதாவது அகைன் இங்க அதுதான். இவங்க உணர்ச்சிகளுக்கும், உள்ளுணர்வுக்கும் எப்பவுமே இடம் குடுக்குறதில்ல. அ பகுத்தறிவு சிந்தனைக்கு மட்டும் தான் வந்து இடம் குடுக்குறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் அதாவது கம்ப்ளீட்டா என்ன சொல்றது? பகுத்தறிவு சிந்தனைக்கு எதிராவும் மாறியிருப்பாங்க. ஒண்ணு இப்படி இருப்பாங்க, இல்லன்னா அந்த மாரி இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ 3மே பாடி, மைண்டு, சோல். இந்த 3ம் சமநிலையில இருக்கணும். இருக்க வேண்டியத நீங்க கவனிக்கணும்னு சொல்லணும். ஆன்மீகத்துல. கண்டிப்பா குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ரிவர்ஸ்ல இருந்ததுன்னா, ஆன்மீகத்துல கவனம் எடுத்துக்க வேண்டிய ஒரு நேரம். ஓகேவா? அப்படின்றத சொல்லணும் நம்ம. ம். ஓகே. கடந்த காலத்துல நடந்த அதிர்ச்சியான விஷயங்கள், இல்ல பட்ட காயங்கள், ஓகே. அதெல்லாம் வந்து நீங்க எப்படி எடுத்துக்கிறது? ஒரு லெசனா தான் எடுத்துக்கணும். அதுலருந்து கத்துக்கிட்டு, ஓகே. அந்த துக்கத்துல இருந்து நீங்க வெளிய வரணும் ஃபர்ஸ்ட்டு. அப்பதான் அடுத்ததா வந்து ஆன்மீகத்துல வந்துட்டு முன்னேற முடியும். அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம புரிய வைக்கலாம். ரைட்? ஸோ சிம்பிள். உணர்ச்சிகளுக்கும் அதாவது உள்ளுணர்வுக்கு மெயினா வந்து கவனம் செலுத்தணும். அப்பதான் வந்து அங்க நமக்கு பிரபஞ்சத்திட்ட இருந்து வரக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் இருக்கு இல்லையா? அது புரியும். ரைட். அந்த ஒரு நம்ம வந்து எப்படி இருக்குன்னா, சூட்சுமமான விஷயங்கள நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்பதான். மிதமா இருக்கும்போது, தியானம் செய்ய செய்ய, அண்ட் தென் அ மத்தவங்கள்ட்ட கனிவா நடந்துக்கிறது. ஸோ நம்ம மனச அமைதியா வச்சுக்கிறது. எந்த ஒரு விஷயத்தினாலயும் பாதிப்படையாம இருக்கிறது. ஆல்வேஸ் சோகமாவே இருக்கிறத விட்டுட்டு, ஒரு விஷயம் நடந்துருச்சா, கடவுள மீறி அது வந்து நடந்துற போது. ஸோ அவருக்கு தெரியாம நடக்க போறது கிடையாது. அத அக்செப்ட் பண்ணணும். அந்த ஒரு நடந்த விஷயத்த ஒரு அக்செப்ட் பண்ணணும். ஓகேவா? அந்த அக்செப்டன்ஸ் வந்துட்டு வேணும். அதுக்கப்புறம் பொறுமையா வெயிட் பண்ணணும். பிரபஞ்சம் இல்ல கடவுள் வந்து இத நடத்திட்டாங்க. ஓகே, நான் அத அக்செப்ட் பண்ணிக்கிறேன். கம்ப்ளீட்டா வந்துட்டு ஒரு சரண்டர் வேணும். ரைட்? ஸோ இந்த மாரியெல்லாம் இருக்கும்போது, நம்மளுடைய உள்ளுணர்வு கெப்பாசிட்டி வந்து ஜாஸ்தியாகும். ஓகே. அதாவது அந்த கூர் உணர்வு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து விரிவடையும். ரைட்? ஆ நம்ம காமா இல்லாம அப்படி ப்ளா ப்ளா ப்ளான்னு இருந்தோம்னு வைங்களேன், யாரையும் புரிஞ்சுக்க முடியாது. எதையுமே புரிஞ்சுக்க முடியாது. பட் அமைதியா வந்துட்டு நம்ம இருக்கும்போது தான் என்ன செய்ய முடியும்? எல்லா விஷயத்தையும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்சர்வ் பண்ண முடியும். அந்த கூர் உணர்வு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது புரிய வரும். ஃபர்ஸ்ட்டு வந்து அது விரிவடையணும். எந்த அளவுக்கு அந்த கூருணர்வு விரிவடையணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு உங்க கூட இருக்கிறவங்கள புரிஞ்சுக்கிறது, அப்படியே அவங்க எப்படி இருக்காங்கன்றத கரெக்ட்டா புரிஞ்சுக்கிறது. அப்புறம் உங்க கூட இருக்க ஒரு 10 பேர புரிஞ்சுக்கிறது. அப்புறம் அந்த ஏரியா, லைக் அப்படியே வந்து இந்த பூமிய ஃபுல்லா புரிஞ்சுக்கிறது. அந்த அளவுக்கு கூருணர்வு வந்து விரிவடையணும். இத தாண்டி வேற வேற பிளானட்டையும் வந்து நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அந்த கூருணர்வு. அங்க இப்ப கண்ண மூடி ஒரு பிளானட்ட யோசிக்கிறீங்க அப்படின்னா, அந்த இது அத உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஓகே. ஸோ அந்த அளவுக்கு தான் மகான்கள்லாம் வந்து இருந்திருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு கூருணர்வு திறன் வந்து விரிவடையணும். ஓகே. அப்போ மெடிடேஷன் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ என்னதான் வந்து லாஜிக்கலா நம்ம யோசிச்சாலும், நம்மளுடைய அந்த உள்ளுணர்வு வந்து நமக்கு புரியணும். ரைட்? அத நம்ம அப்சர்வ் பண்ணணும். அதுதான் வந்துட்டு. நீங்களே செக் பண்ணி பாருங்க ஒரு ஒரு டைமும். உள்ளுணர்வு ஒண்ணு சொல்லும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேற எதையாவது செய்வோம். அது முடிஞ்ச செகண்ட் ஞாபகம் வரும். ஐயோ! என் மனசு இது சொல்லுச்சே அப்படின்னு. அப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா ட்ரை பண்ணுங்க. உங்க உள்ளுணர்வு சொல்றத இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஒரு ஒரு விஷயத்திலயும் அத நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, பிரச்சனையே வராம போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க பார்ட்னர்ட்ட நீங்க ஏதோ வந்து பேச போறீங்க. அப்படின்னா பேசும்போது உள்ளுணர்வு சொல்லும், "ஏய் ஏய், இத கேட்காத, இத பேச வேண்டாம். இப்ப பிரச்சனை வரும்." இல்ல நான் கேட்பேன். எனக்கு இப்பவுமே தெரிஞ்சாகணும். ஸோ எத பண்ணுவோம்? 2வதா பண்ணீங்கன்னா பிரச்சனை ஆயிடும். இத பண்ணிட்டு அமைதியாயிட்டீங்க. கொஞ்சம் பொறுமைய கடைபிடிச்சீங்கன்னா, அந்த பிரச்சனையே சால்வ் ஆகும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். இதுதான் நான் நம்ம குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் நம்ம பார்த்திருக்கிறோம்.
So thank you for watching. I'll meet you in my next video, next class. Okay, take care. Bye bye.